குட் மார்னிங் வியூவர்ஸ். இனி நம்ம ஜிகேஎம் ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த தண்ணியில் முகம் பார்ப்பாங்க நிறைய பேர். தண்ணி இருந்தால் அப்புறம் இந்த சொம்பில் எடுத்துட்டு பெரிய சொம்பில் அதில் முகம் பார்ப்பாங்க. என் முகம் தெரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் தவறு. அதாவது கங்கா தேவியுடைய சாபம் நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. சொல்கிறத கேட்கணும் பெரியவங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. முகம் பார்க்கும் கண்ணாடி தான் நம்ம முகம் பார்க்கணும். அதுதான் முகம் பார்க்கும் கண்ணாடி தயாரிக்கிறாங்க. அதில் பார்த்துக்கணும். தண்ணியில் பார்க்குறது, அப்புறம் அந்த குளம் குட்டை இதெல்லாம் போயிட்டு பார்க்குறது, அதில் முகம் தேய்த்து பார்க்க சொல்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அது கங்காதேவி சாபம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதை செய்யக்கூடாது, பாவம்னு சொல்லுவாங்க. தேவையில்லை, அப்படியே பார்க்கணும். சரியா? அடுத்தது தான் அதான், வேறு ஒன்றும் இல்லை. குளம் குட்டை ஏரி குளம் அதெல்லாம் போய் இட்டு பார்ப்பாங்க. நான் தெரியும் பாரு, என் உருவம் தெரியும் சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ரெண்டு பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்றது எது சாப்பிட்டாலும் சரி. டீ சாப்பிட்றதோ, சாதமோ, இட்லியோ, டிஃபனோ எது சாப்பிட்டாலும் ஒன்று கிழக்கு பக்கம் இல்லை மேற்கு பக்கம். எந்த பக்கம் வசதியாக இருக்கோ அந்த பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க. ஹோட்டல்லாம் போனாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அது வேறு. அதே மாதிரி வேறு எங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம், அங்கே எப்படி என்னன்னு சொல்ல முடியாது. அங்கெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம வீடுங்க இருக்கும்போது நம்ம கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமும் உட்காந்து சாப்பிடணும். மற்ற பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டா அது பிரயோஜனம் இல்லை, நல்லா இருக்காது, வேறு இல்லை, பலன் எதுவும் இருக்காது. இதில் என்ன பலன் வருதுன்னா சூரிய பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதாவது கிழக்கு பக்கம் வந்து உதிக்கும் போது அதனுடைய பலாபலன் கிடைக்கும். மேற்கு பக்கம் உட்காரும்போது சூரியன் மறையும் போது அதனுடைய பலாபலன் கிடைக்கும். அதாவது சூரிய பகவான் அருள் கிடைக்கும் ரெண்டு பக்கமும். இந்த பக்கம் கிழக்கு பக்கம் உதிக்கிறாரு, மேற்கு பக்கம் மறைகிறாரு. அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். செல்வமும் வெற்றியும் கிடைக்கும். நமக்கு எது இல்லையோ அது கிடைக்கும், அது கிடைக்க வைப்பாரு. நம்ம அந்த பக்கம் தான் உட்காந்து சாப்பிடணும். ஒரு மனுஷன் திருமணம் போடணும், திடீர்னு இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்றது அது பிரயோஜனம் இல்லை. அதனால் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உட்காந்து சாப்பிடணும். ஓகேயா? இது அவ்வளோதான், இது போதும். இன்றைக்கி வந்து இந்த லக்ஷ்மி குபேரர் மந்திரம்னு இருக்குது. அதை பற்றினா செல்வம் நிறையா சேரும். ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் நம்ம வரும் இல்லையா? அதுதான். அதனால் இந்த மந்திரத்தை பார்த்துருவோம். அதோட இந்த கிளாஸ் போவோம். பார்ப்போமா? பாருங்க, நம்பர் 18 ஜிகேஎம் ஆன்மீக குறிப்புகள். ஸ்ரீ ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் மந்திரம், டேட் 22. சரியா? லக்ஷ்மி குபேரர் மந்திரம். ஊர் ரத்தினமங்கலம், இங்கே தான் இருக்குது. இந்த வண்டலூர் பக்கத்தில். வண்டலூர் நேராக போனால் கேளம்பாக்கம் வருது இல்லையா? அதாவது வழி வண்டலூர் டு கேளம்பாக்கம் அந்த இடத்துல இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த அம்மா இருப்பாங்க. கூட சில பல சாமிகள்லாம் இருக்குது. அதை ஒரு பார்த்துட்டு வரலாம். சாய்பாபா கோயில் எல்லாம் அங்கே இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரம் வண்டலூர், அந்த ரோட்டில் போகும்போது. சரி, மந்திரம் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் குபேர லக்ஷ்மியை கமலத்தாரணியை தனகாஷ்ணியை சுவாகா. குபேர லக்ஷ்மியை போற்றி போற்றி போற்றி. திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன், கவனிங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் குபேர லக்ஷ்மியை கமலத்தாரணியை தனகாஷ்ணியை சுவாகா ஸ்வாகான்னு சொல்லணும். குபேரலட்சுமியே போற்றி போற்றி போற்றி. அவ்வளோதான். ஸோ இந்த ஆன்மீகம் ஓவர், இந்த கிளாஸ் ஓவரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். உங்கள் குடும்பம், அதாவது உங்கள் வாழ்க்கை அல்லது குடும்பம் போத் ஆர் சேம். ஸோ அமைதியாகவும் நிம்மதியாகவும் மங்களகரமாகவும் இருக்கட்டும். நன்றி.